ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சுந்தரிஸ் கிச்சன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளால் வீட்டிலே இருக்க முடியல, அந்த அளவுக்கு வெயில் கொளுத்தி எடுக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெய்லி ஒரு ஜூஸு சில்லுன்னு குடித்தா இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ டெய்லி ஒரு ஜூஸ் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் போட்டிருக்கிறது கிர்னி ஜூஸு. அந்த கிர்னி பழத்தை நாங்கள் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலை சீவி உள்ளே இருக்கிற அந்த பழத்தை போட்டு அடிச்சிட்டோம். அதோட நாட்டு சர்க்கரையும் கொஞ்சோண்டு காய்ச்சின பாலையும் சேர்த்து அடித்து அதை எடுத்து வச்சுருக்கோம். இது கிர்னி ஜூஸ். இதுவும் வெயிலுக்கு நல்லது, குளிர்ச்சியானது. டெய்லி ஒரு ஜூஸ் சாப்பிட்டீங்க வந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், எனர்ஜியாகவும் இருக்கும். இந்த வெயிலை நம்ம சமாளிக்கலாம். அதுக்காக டெய்லி ஒரு ஜூஸ் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ அடிக்கிறேன். இப்போ வேனக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் அடித்து பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸு ஒரு 5-6 நெல்லிக்காய் நறுக்கி போட்டிருக்கேன். சாதாரண மிக்சியில் தான் போட்டிருக்கேன். போட்டு அடித்து அதோட கொஞ்சம் புதினாவும் போட்டு அடித்து வடிகட்டி எப்படி வடிகட்டின்றதை பாருங்கள். புளிகிறாங்கன்னு நினைக்காதீங்க. கையை சுத்தமாக கழுவிட்டு தான் அம்மா எப்பயும் போலவே அம்மா கையை பார்த்துக்கங்க. அதே மாதிரி நீங்களும் கையில் வடிகட்டுறது, இது கரண்டியை வச்சு அமுக்கிறதுக்கு கையில் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி நான் இந்த ஜூஸ் அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மத்தியானம் போல் எடுத்து எல்லோரும் சாப்பிடுவோம். காலையில் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு இதில் வாட்டர் கேனில் ஊற்றி, சின்ன வாட்டர் கேனில் இல்லாட்டி கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி கொண்டு கொடுத்து விட்டுருவேன். அதே மாதிரி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆப்பிளும் பலாப்பழமும் போட்டு ஜூஸ் அடிச்சிருக்கேன். இது எப்படி அடிக்குதுன்னு நான் நாட்டு சக்கரை தான் போடுவோம். நாட்டு சக்கரை போடுறேன். தேன் ஊற்றுறவங்களும் தேன் ஊற்றிக்கலாம். எங்களுக்கு தேன் பிடிக்காது, அதனால் நாட்டு சக்கரை போடுறேன். ஒரு 2 ஆப்பிள் எடுத்துருக்கிறேன். ஒரு 5 மாதுளை பழம் எடுத்திருக்கேன். அரைச்சிட்டு கடைசியில் பால் ஊற்றி அரைப்பேன். எப்படி அரைக்கிறன்ற பாருங்கள். நீ பால் ஊற்றினா போதும். பால், புதினாவும் நெல்லிக்காயும் போட்டு அரைச்சிருக்கேன். இது நெல்லிக்காய் ஜூஸு. நீங்கள் அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. மத்தியான நேரத்தில் அப்படியே ஐஸ் இதெல்லாம் போட வேண்டியதில்லை. இதிலே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா திருப்பி தண்ணி ஊற்றி வேணால் ஐஸ் இது கட்டி போட வேண்டியதும் இல்லை. அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் ஆப்பிளும் பலாச்சொலையும் போட்டு பால் ஊற்றி சர்க்கரை போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு அடிச்சிருக்கேன். இதையும் காமிக்கிறேன் எப்படி. நீ வேலைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வீட்டில் பசங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் போட்டு காலையில் சாப்பாடு சாப்பிடாட்டுன்னு பரவாயில்ல, இதை நீங்கள் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க. ஒரு கிளாஸ் நல்லா கொடுத்துட்டிங்கனாலே அவங்களுக்கு மத்தியானம் சாப்பிட்ற வரையில் அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உடம்பு. விளையாடுற பிள்ளைய விளையாடுங்க, ஓடியாடி இது பண்ணுங்க, டயர்டாக இருக்காது இந்த வேனை காலத்துக்கு. நான் எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களுக்கு இதே மாதிரி தான் காலையில் கேரட் ஜூஸ் அடித்து குடிப்பேன், பீட்ரூட் ஜூஸ் அடித்து குடிப்பேன். வடிகட்டி பால் ஊற்றி அடித்து நாட்டு சக்கரை போட்டு குடிப்பேன். அதனால் நீங்களும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு இந்த வேனை காலம் முடியந்தட்டியும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸ் வாங்கி கொடுங்க. வெயிலுக்கு இதமான கிர்னி பழ ஜூஸ் நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் செய்யுங்க. தினமும் இதே மாதிரி ஒரு ஜூஸ் சாப்பிட்டு இந்த வெயில் காலத்துக்குள்ள நல்ல குளிர்ச்சியாக இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுந்தரிஸ் கிச்சன். தேங்க்யூ.